சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒருவரும் ஓரிடம் அருகில் நம்பினாளரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தேவனே தாமே கடந்து போன வாரம் முழுவதும் எங்கள் அனைவரும் கொண்டு நல்ல சரிய சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பாக நிலைத்து ஆசீர்வதித்து மீண்டுமாக எங்கள் ஆயுஷ் நாட்கள் ஒரு புதிய பரிசுத்தமான ஞாயிற்று கடமைக்குள் பிரவேசிக்கவும் முடித்திருக்கத்த இந்த புதிய வார்த்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எனக்கு பாராட்டின அளவு கடந்த கிருமிக்காக நன்றி செலுத்துவோம். பரிசுத்தமான காணொலி ஆலயாவை கத்தத்தாமே எங்கள் அனைவருக்கும் திருச்சபையாருக்கும் ஆசீர்வாதம் கொண்டாடுகிறோம். இந்த ஆலயாவை நீரை பொறுப்பேற்றுக் கொள்வோம். துவக்கு முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவார்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை துதிப்பனமாக நாம் யாவரும் கிறிஸ்து சபை பாமாலின் 16வது பாடலை பாடுவோம். பாமாலின் 16. நம் எவரும் நம்முடைய யோகத்திற்கு காலை ஜெப ஒழுங்கு முதலாம் பக்கத்தை பின்பற்றுவோம். என் வீடுகளில் நான் நடந்திருக்கேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்குள்ளால் இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடி நீர் ஒரு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் நீக்கிவிடும். தேவன் கேட்கும் வழியில் நொறுண்டாவதாம் தேவனே நொறுண்டதும் நல்குண்டும் அன்றித்து நீர் பொறுக்கணீர். ஒருத்தர்கள் எல்லாம் விருதுகளை பிரித்து ஒரு தேவனாய் கத்திடத்தில் திரும்புங்கள். அவர் இறக்கமான உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த திரும்பி கொண்டவர். அவர் தீங்குக்கு மனசார் படிவமாக இருக்கிறார். பணம் திருமகள் பொருளாதாரம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து தகப்பனத்துக்கு போய் தகப்பனை பணத்துக்கு விரோதமாக உங்களுக்காக பாவம் செய்து இனிமேல் உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல என்றேன். நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை வஞ்சிக்குள்ளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவம் நாம் அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாக மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுகிறதோடு அறிகிற வேதவசனம் கற்பனை வாக்கியங்களை நாம் ஏவுகிறது. நம் எக்கால
காலத்தில் தேவன் முன்பாக நம்முடைய பாவனையை மனத்தாழ்மை அறிக்கட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உடைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் உடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிவிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இருக்கிற இடத்திலே சுத்திரத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் ஆண்டோட திருசமத்திலே நம்முடைய பிள்ளையை அறிக்கை செய்ய உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்மை அவன் ஜெபத்திலே இருப்போம். பாவத்தை விழிக்கிறார், பாவை நேசிக்கிறார், மனத்திற்கு ஒரே பாவை மொத்த நிறைவேற்ற மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உண்டாகும் மகிழ்ச்சியை நாமும் பெற்றுக் கொள்வோம். இந்த தருணத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சர்வாகமே மிகுந்த பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாம் வழிநோட்டி வழியடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் வெளியே நடந்தோம். இதை பரிசுத்த கற்பனை துரோகமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்களை செய்யாமல் செய்யத்தக்காக செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் மன்னரே, தேவனின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதை தடுத்து வாக்குத்தபடி நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளை திறந்தோம். தப்புதல் அறிக்கைகள் குறைஞரும் பாவத்தில் குற்றம் தூக்கப்படி செயல்படுத்தும் மிக விளக்கப்பட பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாகும்படி நாம் தேவபக்தியும் நீதியும் தெரிந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தெரிவித்தவர்களும். ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்திற்கு உமாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் மொத்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பு கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை மாடி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசித்த யாவருக்கும் அவர் பாவனை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்திருடத்தை நாம் செய்தவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி இருவரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர் நடக்கவும் அவர்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அழைக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். சர்வவல்லமை மிகுந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்தை நமக்கு கட்டளையிட்ட வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேர்தலையும் தந்திடுவாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் மரணத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றாடத்தில் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு மன்னிக்க போல எங்களுக்கு பெண்ணின் மன்னியும், எங்களை தோல்வி பிரவேசிக்கப்படாமல் தீவின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 20ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். சர்வவல்லமை மிகுந்திருக்கிற தேவனே, எங்களுக்கு கேடு உண்டாக்குற எல்லா காரியங்களுக்கும் ஒரு பூரண கிருபையினால் எங்களை விடுவித்து காத்து நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் ஆயத்தமுள்ளவராய் தேவனுக்கு சித்தமானவர்களை உற்சாகத்தோடு நிறைவேற்ற கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த சீமோன், பரிசுத்த யூதா ஆகிய இருவருடைய திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். இயேசு கிறிஸ்துவை பிரதான மூளைக்கல்லாக வைத்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய அத்திவாரத்தின் மேல் இந்த திருச்சபை கட்டி வைக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாம் நமக்கு பிரியமான பரிசுத்தம் ஆலயமாகும்படி அவருடைய உபதேசத்தினால் ஆவி ஒருமையில் ஒருவரோடு இணைக்கப்பட எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செல்ல நம்முடைய பாதமடிந்து மன்றாடுகிறோம். பரம பிதாவே. ஆமென். பெருவாரிய விஷயக்கூடிய சுருக்க ஜெபம். சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஜனநாயகத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவளுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதை வரவிட்டு தாவீது காலத்திலும் கொடை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பும் இரக்கத்தை நினைவுண்டு மற்றவர்களை ரட்சிக்கிறேன். இக்காலத்தில் கொடிய விஷயத்தினால் வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளை எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவி இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நீடிக்கும்படி சங்காரம் கொண்டு கட்டளிட்டது போல இப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷயவாதியை எங்களை விட்டு நீக்கியுள்ள பாதம் அடைந்து மன்றாடுகிறோம். பரம பிதாவே. ஆமென். சபையை அமர்வோம். வேத பாட வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 22 வரை. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 22 வரை. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் யாரும் இன்றுவரை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏற்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வன பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உபதேசம் கொண்டார். பொதுவுலக காலத்தில் பாடுபட்டு சிலர் அறிந்து மறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்தை நீங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருக்கு எழுந்தணினார். ராமனுக்கு சமண பிதாவின் தேவனை வளர்ந்தாசன் இருக்கிறார். அவருடைய தூயோடு மற்றவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். புதுவரை பரிசுத்தையும் பக்தன் ஐக்கியமும் மன்னிப்பும் சரிவு தெரியும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் கூறுவோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிறு காலை 8 மணி முதல் 9 மணி வரை முதல் ஆராதனையும், காலை 10 மணி முதல் 11 மணி வரை 2ஆம் ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு ஆராதனையிலும் அதிகபட்சம் 100 பேர் தான் கலந்து கொள்ள முடியும். முதல் ஆராதனைக்கும் 2ஆம் ஆராதனைக்கும் உங்களுக்கு அறிவுப்படுத்தணுமாக அந்த நிலையில் உள்ளவர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். காணொலி பார்ப்பவர்கள் 65 மேற்பட்டவர்களும் வர முடியாதவர்களுக்கு தான் அந்த காணொலி. எனவே வர முடியவர்கள் உங்களுடைய வருகையை நாம் எதிர்பார்க்கிறோம். தயவுசெய்து தவறாமல் அனைத்து திருச்ச மக்களும் ஆலயங்களை கலந்து கொள்வார்கள் நான் போட்டு கேட்டு வயது முதியவர்கள் கண்டிப்பாக வர வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 11 மணி முதல் நம்முடைய ஆன்லைன் சண்டே ஸ்கூல் திருமணத்து மூலம் நடைபெறுது. எனவே ஞாயிறு பாடத்தில் பிள்ளைகள் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் அதில் பெற்றோர்கள் செல்போனை கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்துக்கு வரமுடியாத சபையார் உங்களுடைய ஆலய காணிக்கை மற்றும் துதி காணிக்கை, சோதனை காணிக்கை, நன்றி காணிக்கை, ஏற காணிக்கை, சந்தா காணிக்கை, கட்டிட காணிக்கை அனைத்தும் கொடுக்க வரும்போது தொலைபேசி மூலமாக சபையின் ஆய செயல்கள் பொருள்கள் அணுகி இந்த தெரிவித்தால் உங்களுடைய இல்லங்களில் வந்து நாங்கள் காணிக்கையை வாங்குவதற்கு அவர்களுக்கும் ஆலய காணிக்கை ஆண்டோரை காணிக்கை. எனவே ஆண்டோர் காணிக்கை நீங்கள் கொடுத்து உதவி செய்வார் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடுபவர்கள் 25/10 ஜெஃப்ரின் சனாப் திரு ஜி ஜெபர்சன், 26/10 டி அனிஷா டாக்டர் திரு டி துரை, 28/10 திருமதி விமல் ராணி ஒய்ஃப் ஆஃப் திரு சாம் பெஞ்சமின்,
29 திரு டி பாஸ்கரன், பிரவீன் ஜேக்கப் சன் ஆஃப் ஜே சித்தர்ராஜ், திருமதி கிரேஸ் நிர்மலா வைஃப் ஆஃப் திரு டி ஜெயசேகரன். 30 திருமதி ஆலிஸ் வைஃப் ஆஃப் திரு ஆர் செல்வராஜ். 31 திருமதி லிசா இந்திரலீலா அகஸ்டின், திருமதி ஆர் ஹெலன் ரீட்டா. இந்த வாரத்தை தன்னுடைய திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 27 திருமதி திரு கே தர்மராஜ், 30 திருமதி திரு எம் மனோஜ், திருமதி திரு ஜான் பிரிட்டோ. பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் மனமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகளையும் கர்த்தருடைய அபரிதமாய் ஆசீர்வாதத்தால் நிறைத்து வழிநடத்துவாராக. மீண்டுமாக நாம் எவரும் கடவுளை துதிக்கணுமா, கடவுளை செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணுமாக கிறிஸ்து சபை பாமாலையில் 329வது படியில் முதல் 3 கவிகள் பார்ப்போம். பாமாலையில் 329 முதல் 3 கவிகள். இந்த பாடலை பாடும்போது நம்ம கடவுளுடைய செய்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நம்பின ஆண்டுகளே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளில் மீண்டுமாக ஒரு திருச்சமத்தில் திருச்சமக்களாக ஒன்றாக இணைந்து காணொலி மூலமாக உங்களுடைய ஆண்டு காலத்தில் பங்கு பெற நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக உங்களுடைய மரியாதைப்பட நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறோம். உங்களுடைய வசனத்தின் ஆழங்களை சத்தியங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் செவிகளையும் மனதிலும் தேவனை தாமே நீர் திறந்துள்ளோம். பேசுகிற அடியனையும் மறைத்துள்ளோம். எங்கள் அனைவரின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தியுள்ளோம். எங்கள் அனைவரையும் தூய ஆவியானவராக நிலைத்தருளும். மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கூடிய கர்த்தர் நம் அனைவருக்கும் இந்த புதிய வாரத்துக்குள்ள அனைத்து ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து கடிதாக கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தென்னிந்திய திருச்சி ஒழுங்குபடி நாளை நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமைக்கீழாக வேத பாடம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு பற்றுறுதியை திரும்ப கண்டுபிடித்தலும் மீள் வாழ்வதிலும். பற்றுறுதியை திரும்ப கண்டுபிடித்தலும் மீள் வாழ்தலும். கொஞ்சம் புரியாம இருக்கு. பற்றுறுதி என்னங்க ஒன்றும் புரியல அப்படின்னு. பற்றுறுதி விசுவாசத்தை கண்டுபிடித்தல், அதை மீண்டும் வாழுதல், மீள் வாழுதல். ஆங்கிலத்தில் ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் த ஃபெய்த். ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் த ஃபெய்த். உடைய பற்றுறுதியை திரும்ப கண்டுபிடித்தல் சொல்லி விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை எங்கேயோ தொலைத்து விட்டோம். அதை கண்டுபிடித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மீண்டும் வாழ்வது வேண்டும் என்பதுதான் இந்த நாளுக்குரிய தலைப்பாகும். கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது மக்கள் இனத்தை படைத்தார். அந்த மக்களை படைத்த ஆண்டவர் அந்த மக்களை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. மட்டுமல்லாது அவர் மக்களின் வாழ்விலே அவர் கவனமாக இருப்பதை திருமறை அநேக இடங்களில் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். இந்த மனுக்குளம், இந்த மனு மக்கள் தேவனிடத்தில் அதிக விசுவாசம், பற்றுறுதியும் அவருடன் இணைந்து வாழவும் அவரை போற்றி
ஆலயத்திற்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் எதிராக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். எனவே தான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த விசுவாசம் தொடர்ந்து போய்விட்டது. அதை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே தனி மனிதன் வாழ்வும் அவன் வாழ்ந்த சமுதாயமும் வீழ்ச்சி அடைந்துவிட்டது. விசுவாசம் இல்லை என்றால் கண்டிப்பாக வீழ்ச்சி உண்டு. இந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு எழுதுவது தான் விசுவாசம் அவசியம். இந்த வீழ்ச்சியில் எங்கே வீழ்ந்தோம், எப்படி வீழ்ந்தோம், எங்கே தவறுக்கிறது என்பதை கண்டறிந்து அதில் மீண்டும் நிலைத்திருப்பதை தான் கடவுள் விரும்புகிறார். மீண்டும் ஒரு விசுவாச வாழ்க்கையிலே வாழ வேண்டும். தொடர்ந்து போன விசுவாசத்தை தேடி கண்டுபிடித்து வாழ வேண்டும். இதிலே இயேசு கிறிஸ்து உவமையிலே அழகாக கூறுகிறார். லூக்காவிலே ஒரு அதிகாரம் முழுமையாக தொடர்ந்து பணத்தை கொடுத்து வருகிறார். ஒரு அம்மாவுக்கு 10 காசு இருந்து குழந்தை 1 காசு காணாம போச்சு, தொடர்ந்து போச்சு. அதை தேடி கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டார். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்து 1 ஆடு காணாம போயிட்டு அதை தேடி கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டார். ஒரு தகப்பனுக்கு 2 மகன் தான், இளைய மகன் வெளியே போய்விட்டால் மீண்டும் திரும்பவும் சந்தோஷப்பட்டார். அப்படின்னா இழந்து போன விசுவாசத்தை மீண்டும் கண்டுபிடிக்கும் போது அதில் வாழ்வோடு தான் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக ஆண்டவரின் வார்த்தையில் விசுவாசம். ஆண்டவரின் வார்த்தையில் விசுவாசம். கடவுளின் வார்த்தை என்று சொல்லும்போது அது ஒரு தொகுப்பாக அல்ல, நம்பர்ஸ் எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்து இருக்குது என்று அல்ல. அது வல்லமையின் திறனை காட்டுகிறது. படிப்பின் ஆரம்பத்திலே பார்க்கும்போது கடவுள் உண்டாகிறார் சொல்லும்போது அது அப்படியே ஆனதாம். கிறிஸ்துவ கடவுளின் வார்த்தையிலே வல்லமை உண்டு, ஆவியின் வெளிப்பாடு உண்டு. அந்த வல்லமை எப்பொழுதும் மாறாது. அந்த வல்லமை ஆசீர்வாதமாக நமக்கும் மற்றவங்க எச்சரிப்பையும் வழிகாட்டுதலையும் இன்னும் சொல்ற வாக்கு தத்துவமாக நமக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறது. ஆண்டவர் வார்த்தையில் விசுவாசம். ஆண்டவர் வார்த்தையில் விசுவாசம் என்று சொல்வது சற்று மாற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் வார்த்தை விசுவாசத்தை படித்தல். விசுவாசத்தை படித்தல் அப்படின்னா ஆரம்பமாக நாம் மீண்டுமாக விசுவாசத்தை படிக்க வேண்டும். சிறிய பிள்ளைகள் பள்ளிக்கு சேரும்போது ஆரம்ப எழுத்து கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல தொடர்ந்து போன விசுவாசத்தை மீண்டும் தேடி கற்றுக்கொண்டு அதிலே படிக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தையிலே விசுவாசத்தை நாம் படிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலம் கொடுக்கப்பட்ட சட்டம் ஆண்டவரின் வார்த்தைகள் வல்லமையானவர்கள் 10 கட்டளைகள் பார்க்கணும். அது இஸ்ரவேல் மக்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒரு நியாயப்பிரமாணமாக காணப்பட்டது. இவை அனைத்தும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் விசுவாசத்தின் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் தன் வார்த்தையால் வல்லமையான வார்த்தை மூலமாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தியதை பார்க்கிறோம். 10 கட்டளை. இந்த கட்டளைக்கு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் வார்த்தையிலே விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தை நாம் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். படித்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டு இயேசு மதத்திலே அநேக வார்த்தை மூலமாக வல்லமையான செயல்பட்டு நடப்பதை நாம் பார்க்கலாம். சுத்தமாக என்ற வார்த்தை மூலமாக குஷ்டரோகம் நீங்கினதாம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கையை நீட்டு என்ற வார்த்தையில் வல்லமை இருந்தனாலே சூழ்நிலை கையானது சுகமானதாம். பார்ப்பது சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வீட்டுக்கு போ என்ற வார்த்தையிலே வல்லமை இருந்தனாலே திமிர்வாதம் நீங்கினதாம். பார்ப்பது சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தலித்தாகமோ என்ற வார்த்தையிலே வல்லமை இருந்தனாலே மரித்து பெண் உயிர்த்தார். பார்ப்பது சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எப்பத்தா என்ற வார்த்தையிலே வல்லமை இருந்தனாலே கொண்டை வாயுடைய செவிடனுக்கு காதும் வாயும் பிறந்ததாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். ஆக கடவுது என்ற வார்த்தையில் வல்லமை இருந்தனாலே 2 குருடரின் கண்கள் திறக்கப்பட்டதாம். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எழுந்திர என்ற வார்த்தையின் மூலமாக வல்லமை இருந்தனாலே பாழியது வாலிபன் எழுந்தான், உயிர் பெற்றான். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளியே வா என்ற வார்த்தையிலே வல்லமை இருந்தனாலே கல்லில் இருந்த லாசு உயிரோடு வெளியே வந்தான். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். புறப்பட்டு போ என்ற வார்த்தையிலே வல்லமை இருந்தாலே அசுத்த ஆவி போய்விட்டதா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எரியாதே அமைதலாறு என்ற வார்த்தையிலே வல்லமை இருந்தாலே காற்றும் கடலும் அமைதலானதாம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவரின் வார்த்தையிலே விசுவாசத்தை நாம் மீண்டும் படிக்க வேண்டும். ரீடிஸ்கவரிங், கண்டுபிடித்தோம், அதை மீண்டும் படிக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தையிலே வல்லமை உண்டு. புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஊழியத்திலே அநேக ஒரு சில வார்த்தையின் மூலமாக வல்லமையான செயல்பாடு நடந்ததை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக ஆண்டவரின் ஆலயத்தில் விசுவாச பயிற்சி. ஆண்டவர் ஆலயத்தில் விசுவாச பயிற்சி. ஆண்டவர் வார்த்தையில் விசுவாசத்தை படிக்க வேண்டும். ஆண்டவரின் ஆலயத்தில் விசுவாசத்தை பயிற்சி பெற வேண்டும். ஆலயம்
விசுவாசத்துக்கு மீண்டும் ஒரு பயிற்சி கொடுக்கிறோம். ஒரு புதிய வகுப்பிலே சேரணும்னா ஒரு சிறப்பு வகுப்பு நடத்துவார்கள். ஒரு 2 மாதம் 1 மாதம் நடத்துவார்கள். தமிழ்நாடு இளைய கல்வி நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஜூன் மாதம் என்னோட கல்லூரி திறக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு மே மாதம் அழைப்பு கொடுக்கப்பட்டது. மே மாதம் லீவ் இல்லை. அப்போ எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், மே மாதம் எப்படி காலேஜ் ஆரம்பித்தாங்க. அப்போ எங்களுக்கு அது என்னன்னா அறிமுக பாட வகுப்பு. அறிமுக பாடம் எப்படின்னா இந்த கல்லூரியில் என்ன இருக்குது, யார் எப்படி இருக்காங்க, என்னென்ன பாடம் கற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும் என்று 1 மாத காலம் எங்களுக்கு கல்லூரியிலே பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். அதில் சிறப்பாக 15 நாட்கள் புதிய ஏற்பாட்டு மொழியாக கிரேக்க மொழியும், 15 நாட்கள் பழைய ஏற்பாட்டு மொழியாக எபிரேய மொழியும் ஆரம்பத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கிறிஸ்துவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு வரும்போது விசுவாசத்தின் பயிற்சி பெற வேண்டும். நாம் பெற்றிருக்க விசுவாசம் அதை பயிற்சி பெறுவதற்கு தான் ஆலயத்துக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு எருசலேமில் வந்தார் என்பதை யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோம். பஸ்கா பண்டிகை என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை. ஏனென்றால் அது விடுதலையின் பண்டிகை. நமது முன்னோர்களின் முன்னிலைமை கடவுள் பேர் ஆற்றலை உணர்ந்து அந்த பண்டிகையை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இதற்கு ஆலயம் முக்கியத்துவப்படுகிறது. ஆண்டவர் வாழும் இல்லம் ஆலயம். வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆலயத்தில் அநீதிகள் அகற்றப்படுவதையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அநீதி செய்வதை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். ஆனால் ஒரு திருமணத்தை அற்புதத்தை நிகழ்த்தின இயேசு யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம் படித்து பார்க்கும்போது அந்த திருமணத்தை முடித்துவிட்டு பஸ்காவை ஆசீர்வதிப்பதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆலயத்தின் மீது இயேசு இருந்த பக்தி வைராக்கியம் கொண்ட அந்த நிகழ்வை பார்க்கிறோம். இயேசு ஆலயத்தில் நடைபெற அநீதியை பார்த்த உடனே அதை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். இந்த தீவிர சிகிச்சை என்ற ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு அதைத்தான் செய்கிறார். ஆலயத்திலே அநீதி நடக்கும் உடனே தீவிரமாக அதுக்கு சிகிச்சை கொடுக்கிறார். தீவிரமாக அகற்றுவதை பார்க்கிறோம். அநீதியின் செயல்களை அகற்றுகிறார், கடிந்துரைக்கிறார். ஆண்டவர் ஆலயத்துக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், புறா உறுப்பினருக்கு இவர்களை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போக என் பிதா வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். ஆலயத்துக்கு ஒரு நல்ல தனித தன்மையை, புனித தன்மையை ஆண்டவர் எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் சங்கீதக்காரர் கூறுகிறோம். ஆண்டவர் ஆலயத்தில் அனைவருக்கும் உரியது, ஆண்டவர் ஆலயத்தில் இருப்பது மேன்மையானது. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலும் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். என் இருதயம் என் ஆத்மா ஆண்டவரின் ஆலயத்திலே வாஞ்சியா இருக்கிறது என்பதை சங்கீதக்காரர் கூறிய பார்க்கிறோம். அப்படின்னால் இன்னைக்கு விசுவாசிகள் கூடிய இடமாக ஆலயம் இருக்கிறது. விசுவாசியின் இருதயம் ஆண்டவரின் வாசஸ்தலமா இருக்கலாம். நீங்க விசுவாசியா அப்படின்னா அவங்க இருதயம் இருக்கிறது, அது எப்படி இருக்கலாம்? அது ஆண்டவரின் வாசஸ்தலமா இருக்கலாம். கலாத்திற்கு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். விசுவாசியுடைய சரீரமும் ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. விசுவாசிகள் துதிக்கிற இடம் ஆலயமா இருக்குது. சங்கீதம் 135ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எல்லாரும் ஒன்றாய் ஐக்கியப்படுகிற இடம் இந்த ஆலயமாம். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். விசுவாசிகளின் ஆசீர்வாதம் பெறும் இடமும் இந்த ஆலயம் தான். சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். விசுவாசிகள் சம்பூர்ணத்தால் திருப்தி அடைகிற இடம் இந்த ஆலயம் தான். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். விசுவாசிகள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படி அழைக்கப்படுகிறார்கள். அது எந்த இடம்? ஆண்டவரின் ஆலயம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படின்னா ஆண்டவரின் ஆலயத்தில் விசுவாசத்தை பயிற்சி பெற வேண்டும். பாடம் கற்றுக்கொண்டோம், அதை பயிற்சி பெற வேண்டும். ஒரு காலத்திலே கணக்கு வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாடல் கணக்கு போடுறாங்க. பிறகு நம்ம கணக்கு பயிற்சி மாடல் மாதிரி பயிற்சி இருக்கும். அதை பார்த்து அதே கணக்கு போடும். நம்பர் மாறி இருக்கும், ஆனா அதே கணக்கு போடும். இன்னைக்கு நம்ம விசுவாச காலத்திலே பாடத்தை கற்றுக்கொண்டு, இயேசு இடத்திலே பாடத்தை கற்றுக்கொண்டு, இயேசு வார்த்தையிலே பாடத்தை கற்றுக்கொண்டோம். நீ போ, உடைய ஆண்டவர் சூமன கையை நீட்டு, வீட்டுக்கு போ, கலித்தாபுரி 85 வார்த்தை மூலமாக விசுவாசத்தை பார்க்கிறோம். அதே விசுவாசம் நமக்கு கொடுத்திருக்கார், அது படித்து விட்டேன். ஆனால் அது எங்கே பயிற்சி பெற வேண்டும்? ஆலயத்தில் வந்து பயிற்சி பெற வேண்டும். ஆலயமானது விசுவாசத்தின் பயிற்சி கூடமாக இருக்கிறது. இப்படி கிறிஸ்துவனாலே இன்னைக்கு ஆலயத்துக்கு வர முடியாத சூழல் இருக்கிறோம். ஆனாலும் இந்த பயிற்சி கூடம் திறந்து இருக்கிறது. அநேக வருவதற்கு இந்த ஆலயமானது திறந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் பயிற்சி பெற வேண்டும். விசுவாசத்திலே பயிற்சி பெற வேண்டுமா? நம்முடைய விசுவாசம் காணாம போயிட்டது. ரீடிஸ்கவரிங் தி பிலீஃப். நம்முடைய விசுவாசத்தை மீண்டும் கண்டுபிடித்து அதிலே நாம் இடத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் தி ஃபெய்த்.
கிறிஸ்துவ நம்மளை படிக்க முதலாவதாக ஆண்டவர் வார்த்தையின் விசுவாசத்தை நாம் படிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் ஆலயத்தின் விசுவாசத்தை பயிற்சி பெற வேண்டுமா. மூன்றாவதாக ஆன்மீக வாழ்வின் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற வார்த்தைக்கு நான் பேர வைக்கிறேன். விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். பயிற்சி பெற்றோம், அதை எங்க பயன்படுத்துகிறோம்? டிரைவிங்க்கு பயிற்சி பெறோம், அதை பயன்படுத்தாதான் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். டிரைவிங் தெரியுமா? தெரியுங்க, இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப நாள் வச்சு டச்சு இல்லைங்க எனக்கு அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ நம்முடைய ஆன்மீக வாழ்வில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான், பயிற்சி பெற்றவன் தான், இந்த பயிற்சியை பயன்பாட்டில் செயல்படுவன் தான் விசுவாசி. ஆன்மீக வாழ்வு என்றால் ஆவிக்கிற வாழ்வாகும். ஆவிக்கிற வாழ்விலே கண்டிப்பாக விசுவாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். விசுவாச வாழ்வை எடுத்துக்காட்டுகிற வாழ்வாக இருக்க வேண்டும்தான் ஆவிக்கிற வாழ்க்கை. விசுவாசத்தை கண்டுபிடித்து அதில் மீண்டும் வாழும் பொழுது ஆவிக்கு வாழும். அவர் யாருங்க? அவர் ஆவிக்குரியவர்கள். எப்படி சொல்றீங்க? அவர் வாழ்க்கையே அப்படிதான் இருக்குங்க. ஆவிக்கு தன்மையிலே வாழ்கிறார்கள். இதைத்தான் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வருஷம் படித்து போது எபேசு திருச்சபையை ஆவிக்கு வாழ்க்கை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். எபேசு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாராம், அவர்களை புகழ்ந்தார்கள். ஏனென்றால் எபேசு திருச்சபையால் விசுவாசத்தில் கட்டுக்கோப்பாக வாழ்ந்தார்கள். பக்தி நெருக்கடியான காலங்களில் பொறுமையோடு இருந்தார்களாம். பொருளாதாரங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், போலியான தேர்தல்களை வெறுக்கிறவர்கள், பொய்களை கண்டறிகிறவர்கள், பொய் போதனைகளை கண்டறிகிறவர்கள், அதே சமயம் நல்ல செயலுக்கு அவர்கள் இடம் கொடுப்பார்கள். ஆன்மீக வாழ்வில் விசுவாசத்தில் பயன்படுத்த வேண்டும். பயிற்சி பெற வேண்டும். நாம் உடைய ஆண்டவே அதில் நிலைத்திருக்க வருகிறேன். ஆவிக்கு விசுவாசி என்பவன் ஆவிக்கு மாளிகையை போல இருக்கிறானா? மாளிகைன்னா எங்க அர்த்தம்? பெரிய ராஜா கூட இல்லைங்க. அந்த மாளிகை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிற என்று அறியாது இருக்கிறீர்களா? நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்களும் தேவனுடைய ஆலயம், நீங்களும் மாளிகை, எனவே விசுவாசத்தை அதை அறியவில்லையா என்று ஒரு என்னை கேள்வி கேட்கிறார். ஆவிக்கு வாழ்வே விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் நான் தேவாலயமாக மாற வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆவி எனக்குள் வாசமா இருக்கிறது என்று நான் அறிந்திருந்தால் தான் ஆவிக்கிறவனாக காண முடியும். ஆவிக்கிற பயிற்சியை நான் செயல்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசியோடு இன்னொரு கிறிஸ்தவ சேர்ந்தால் அவருடைய விசுவாசமானது வளர்ந்து வரும். இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாசியின் பயன்பாடு இல்லாமல் விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிக்க அது நடக்குது இங்கே இருக்குங்க. இன்னைக்கு விசுவாசத்திலே நாம் வாழ்வதற்கு அப்படி சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிற ஆண்டவர். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசத்திற்கு எல்லாம் கூடும். ஆன்மீக வாழ்விலே விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியலாம். நாம் பரிசுத்த பெற்றால் நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவிக்குரியவர்கள். பரிசுத்த ஆவியா ஆண்டவருக்குரியவர்கள். கிறிஸ்துவ உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஓதினார், அவன் ஜீவாத்மா ஆனான். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் இருந்தார்கள், சமாரியா பூமியின் கடைசி பர்யந்தமும் எனக்கு சாட்சியாக இருந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வை, ஆன்மீக வாழ்விலே விசுவாசத்தை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். 2 Corinthians 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆன்மீக வாழ்விலே விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆலயத்தை பயன்படுத்தி திறந்து வைத்திருக்கிறோம். எவ்வளவு பேர் ஆலயத்தை பயன்படுத்துகிறோம்? ஆலயம் திறக்கமா கேள்வி கேட்டோம். ஆலயம் ஏன் திறந்து விட்டு நல்லா வசதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப திறந்துட்டாங்க, எப்படி போறது? முடியலையே, டைம் ஸ்பெண்ட் முடியாது. கிறிஸ்துவ அம்மானிலே ஆவிக்குரியவர்களே அந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு பயிற்சி கூட இந்த ஆலயம் தான். இன்னைக்கு ஆலயத்தை நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். தொடர்ந்து எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மற்றும் 22ஆம் வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார், அவர் மேல் நீங்களும் ஆவியான தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே
தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்னை மறுபடுத்த கிறிஸ்துவனாலே எல்லாத்தையும் சேர்த்து வரணும்னு சொன்னாலே அதுதான் அந்த அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்துவ நன்மானிலே நம்முடைய ஆன்மீக வாழ்வு, ஆவிக்கு வாழ்விலே நாம் பயன்படுத்த வேண்டும். யாருக்காக? எனக்காக அல்ல, இயேசுக்காக. இயேசுக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தம் இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற வருவனால் அவன் தன்னைத்தான் வெடித்து தன் சிறி எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இதுதான் ஆவிக்குரிய தன்மையை காட்டுகிறது. கடைசி உலகம் தொட்டு காட்டு முடிக்க வருகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜீவன கட்டளை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறார். நம்மை குறித்து ஆண்டவர் வேதவசனம் தெளிவாக வழங்குகிறார். கிறிஸ்துவுக்குள் ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் தி ஃபெய்த். பற்றுறுதியை கண்டுபிடித்தலும் மீள் வாழ்வு, விசுவாசத்தை கண்டுபிடித்து மீண்டும் அதில் வாழ வேண்டும். அப்படின்னால் ஆண்டவரின் வார்த்தை விசுவாசத்தை நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரின் ஆலயத்திலே விசுவாசத்தை நாம் பயிற்சி பெற வேண்டும். ஆன்மீக வாழ்விலே விசுவாசத்தை நாம் நிலைத்திருக்க பயன்படுத்த வேண்டும். இந்த நம்பிக்கையிலே நான் வளர வேண்டும் என்றால் நம்மை அர்ப்பணிப்போம். இருந்தவரை தலையிடத்தை நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரின் வார்த்தையில் விசுவாசம் உண்டு. ஆண்டவரே, ஒரு சில வார்த்தை மூலமாக பெரிய அற்புதத்தை நீங்கள் இந்த உலகத்திலே நிலைநாட்டினீர். ஆண்டவரின் ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஒரு தேவாலயத்துக்கு கிடைத்தால் தேவன் அவனுக்கு கிடைப்பார். தேவனுடைய ஆலயம் மாளிகையை போன்றது. ஆண்டவரே, விசுவாச பயிற்சி கூடமாக ஆலயம் இருக்குது. அதை பயிற்சி பெற்ற நாங்கள் ஆவிக்கு வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே பயனுள்ள வாழ்க்கையை, பயன்பாட்டுக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்து போதித்தீர். இந்த 3 தன்மையிலே படித்தல், பயிற்சி பெற வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் வார்த்தை விசுவாசத்தை படித்து, ஆண்டவர் ஆலயத்தின் விசுவாச பயிற்சியை பெற்று, ஆன்மீக வாழ்விலே விசுவாசத்திலே நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு இருக்க சிறிய நம்பிக்கையிலே நாங்கள் வளர வேண்டும் ஐயா. அதற்கு நீர்களுக்கு உதவி செய்ய முடித்த மன்றாடுகிறோம் என்று நம்ம அர்ப்பணிப்போமா? நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா, திரு நம்பிக்கையில் நான் வளர தூண்டும் ஐயா. நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா, திரு நம்பிக்கையில் நான் வளர தூண்டும் ஐயா. இறைவனை படைத்து அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர். இறைவனை படைத்து அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர். உரையாத அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆக்கீரை மன்ன தமிழ். நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா, திரு நம்பிக்கையில் நான் வளர தூண்டும் ஐயா. புது உண்மை பல காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே துய திருச்சபையும். புது உண்மை பல காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே துய திருச்சபையும். புது வாழும் புனிதரின் கூட்டுறவும் கதி மன்னி புயிர்த்தெழல் ஒன்று எனும். நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா, திரு நம்பிக்கையில் நான் வளர தூண்டும் ஐயா. விசுவாசத்தை கண்டுபிடித்து மீண்டும் அதில் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனத்தோட எங்களோடு பேசின அன்பினாலே, ஆண்டின் வார்த்தையிலே விசுவாசத்தை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டின் ஆலயத்தில் விசுவாசத்தை நாங்கள் பயிற்சி பெற வேண்டும். ஆன்மீக வாழ்வு விசுவாசத்தை நாங்கள் பயன்பட வேண்டும் என்று இந்த தன்மையிலே எங்கள் திருச்சபை அனைவரையும் நீங்கள் பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.
மீண்டுமாக நாம் யாரும் நம்முடைய துதிப்பனமாக கிறிஸ்துவை கீர்த்தனை 108வது கீர்த்தனையை பாடுவோம். இந்த பாடும்போது பொதுவான ஜெபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கீர்த்தனை 108 அல்லது முதல் 3 சரணத்தை பாடுவோம். விசுவாசத்தை நாங்கள் காதில் ஏற்றுக்கொள்ளாமல் அதை பயன்பாடவும் அதில் பயிற்சி பெறவும் அதை படிக்கவும் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்திருக்கிறேன். என் ஆவிக்க வாழ்விலே பசித்த ஆத்மாவோடு இருக்கிறோம். ஆத்மா பசித்து இருக்கிறது எதை கண்டால் தொலைந்து போனதை விசுவாசத்தை கிடைக்காமல் இருக்கிறோம். இந்த தொலைந்து போன விசுவாசத்தை நான் கண்டுபிடித்து அதை மீண்டும் வாழ்வது வேண்டும் என்று நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். என்னுடைய துயரை நீக்கவும் என்னுடைய காயத்தை குணப்படுத்தவும் இயேசுக்கு அந்த பயத்தை நீக்கவும் அவர் சொன்னால் எல்லாம் பறந்தோடி போகும் என்பதை நாங்கள் பாடல் மூலமாக பாடிக்கொண்டேன். இந்த நாளில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே மீண்டுமாக விசுவாசத்தை நாங்கள் கண்டுபிடித்த வாழ்வதற்கு ஆண்டின் வார்த்தையை வல்லமையுடைய அதை படிக்க வேண்டும். ஆண்டிலே விசுவாசிகள் பயிற்சி பெற வேண்டும் என்று ஆன்மீக வாழ்விலே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் பயன்பாட்டை செயல்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவுக்காக பயன்படுகிற மகனாக வாழ்வதற்கு எங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதற்கு நீர் கிடைப்பாடும் என்னுடைய திருச்சிவையாளர் இந்த தன்மையிலே வளர்வதற்கு ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிரியக்க மாட்டோம். தொடர்ந்து நாளில் என்னுடைய திருச்சி மக்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். என்னுடைய திருச்சி வயது முதல் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் நல்ல சரீர சுகம் பலன் ஆயுள் ஆசிர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பால் நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் மன்னர் இயற்கையாக உடைய கனிவினைகள் சுகவினைகள் அவர்களுக்கு அடுத்த மருந்து மாத்திரைக்கு மேலாக ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் தொடர்ந்து பெற்றுள்ள நீர் தெரிவிப்பாட்டும். சிறு பிள்ளைகள் குறிப்பாக 3 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறு பிள்ளைகள் தத்தமுடைய பரிசுத்தமான கிருமிக்கரம் தொட்டு ஆசிரியக்க மன்றாடுகிறேன். எந்த சுகீனங்கள் வெளியில் அசோதி நுண்கலாம் பாதுகாத்துகளும் பெற்றோர் ஜபத்தில் வேதவசத்தில் வழிநடத்த கொடுக்கிற உணவு ஆகாரம் தண்ணீர் ஓடமுறை தடுப்பு அனைத்து ஞாபகப்படுத்தி போட்டு பிள்ளைகள் அப்புறம் வளர்க்க திருப்பி பாடும். படிக்கிற பிள்ளை அனைவரும் அறிவிக்கும். அவர் படிக்கிற கல்வியை அவர்கள் ஆசிரியர் குறிப்பாக தேர்வு முதல் 12 படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் காணொலி மூலமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக அது வசதியாக பிள்ளைகளுக்கு அது ஏற்ற வசதி வாய்ப்பு உருவாக்குற கொண்டடிக்கும். காணொலி மூலமாக தேர்வுகள் கொண்டிருக்க காலடி தேர்வுகள் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும். குறிப்பாக +2 மாணவர்கள் 11th மாணவர்கள் 10th மாணவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கும். வரப்போனாக ஆனுவல் எக்ஸாம் நாங்கள் ஆயத்தப்பட்டு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று முதன்மையாக தேர்ச்சி திருப்பி பாட்டு சாலமன் நடத்தி கொள்வது போல பரமநாளத்தை நிறுத்தி வழிநடத்தும். கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும். 1ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் 3ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைகள் முதுகலை பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைகள் அறிவர் பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைகள் தொழிற்கல்வி படிக்கிற பிள்ளைகள் பட்டய படிப்பு படிக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஜெபிக்கும். வரப்போனாங்க செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிற அனைத்து பிள்ளைகள் ஜெபிக்கும். விசேஷமாக சிறப்பு வகுப்பு பிள்ளைகள் ஜெபிக்கும். அக்ரிகல்ச்சர் மற்றும் இன்ஜினியரிங் BDS MBBS போன்ற பாடங்கள் படிக்கிற பிள்ளைகள்
நீர் கிடைக்கும். இந்த சூழ்நிலை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் ஆண்டவரே, அதுக்கேற்ற வசதி வாய்ப்பு ஆசீர்வாதத்தை பெற்றோருக்கு ஏற்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் படித்து முடித்திருக்கார்கள், வேலை இல்லை ஆண்டவரே, வேலைக்காக எந்த படிப்பு படித்த அந்த வேலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி தர ஜெபிக்கிறோம். வேலைக்கு பிள்ளையை ஜெபிக்கிறோம். பட்சத்தில் உண்மையாக அநேகத்துக்கும் அதிகாரிகள் அடையாளமாக அவர்கள் கொடுக்கப்பட்ட பணியில் உண்மை, நீதி, நேர்மை, நியாயம், உத்தமம், தேவமே, ஒழுக்கம் இவர்களிலே அவர் செயல்பட நீ பிரிப்பார். குறித்த நேரத்தில் அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு ஏற்ற பணி முழுக்க அறுத்துள்ள திறந்து தேவத்தின் திறமைகளை பெற்றுக்கொள்ள வளர்த்துக்கொள்ள நீ பிரிப்பாடும். மூத்த அதிகாரி இன்சார்ஜ் பொறுப்பாளர்கள் அவர்கள் தங்களுடைய தயவுக்கு ஆலோசனை கேட்க நீரோடு தயவு பிரிப்பாடுமாறு மன்றாட மாட்டேன். இப்பொழுதாக எங்களுடைய திருச்சபையில் 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருப்பாளருக்காக, குறிப்பாக திருமணமாக திருமணத்தை காத்துக்கொண்ட சகோதரர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏற்படி 4 இந்துக்களாக இந்த கொடியர்கள் கொள்ளையர்கள் அகற்ற பிறகு ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் உடனடியாக பெற்று நெகிழ்ச்சிக்கும் அனைவரும் நிலவரத்தை பிரவேசிக்க பிரிக்கப்பட்டோம். திருமணத்துக்கு காத்துக் கொண்டிருக்க சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சி 2 குடும்பத்தின் பிள்ளைகள் கொஞ்ச நாட்களில் திருமணத்தை இணைக்கப்படுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தியிருக்க ஆயத்தங்களை அனைத்து ஆசிரியர் வரும். திருமணம் பெரிய ஆசிரம் அடைந்து நீரும் திருமணத்தை பங்கு பெற்று அதே போல இந்த அறிஞர் பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தங்கள் தேவை, பொருளாதார தேவை, பண தேவை, ஆட்கள் தேவை, சரிய சுகம், பலன், போதிய பாதுகாப்பு அனைத்தும் அவருக்கு குறிப்பாக கட்டணும். திருமணத்தை இணைக்கப்பட்ட புதிய வாழ்வை ஆரம்பித்திருக்க புதுமண தொங்கல் குடும்ப வாழ்வில், இல்ல வாழ்வில், அமைப்பு வாழ்விலே, சமுதாய வாழ்வில், பணி வாழ்விலே, குறிப்பாக இல்லவற்றின் ஆசீர்வாதத்தை ஏற்றவழியில் பெற்றுக்கொள்ள தெரிவிப்பாட்டும். பிரசவத்துக்காக காத்துக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே நல்ல சரிய சுகம், பலன், போதிய பாதுகாப்பு, அதிக நேரம் வேத வாசத்தை ஜெபித்து கொடுக்கப்பட்ட கற்பத்தை கண்ணியை தேவைக்குரிய சுகப்பிரசவங்களை பெற்றெடுக்கத்தக்கதாக நீர் ஜெபிப்பாட்டும். நிச்சயமாக பிரசித்த சகோதரர்கள் ஜெபிக்கவும் குழந்தையும் தாயும் ஒரு பரிசுத்தமான கிருபைகளை கொண்டு ஆசீர்வதித்து நல்ல சரிய சுகத்தை பலத்தால் நீர் ஒரு வழிநடத்தவும் ஜெபிக்க மாட்டேன். குறிப்பாக ஆசிரியர்களே நினைத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களுக்காக குடும்பத்தை ஜெபிக்கிறோம். அதுமானபடி ஏனென்றால் முதல் பிள்ளைகள் கத்திரவாத சோதனை கற்பத்தின் கனி அவரால் படிக்கப்பட்ட பலன் அந்த வசனத்தின் அடிப்படை அவர்கள் ஜெபிக்க ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்ச்சி. எங்கள் சார்ந்த உறவின் குடும்பத்தின் பிள்ளைகள் யாராலும் எங்களுக்காக ஜெபிகள், மகனுக்காக ஜெபிகள், என் மகன் ஜெபிகள் கேட்டுக்கொண்ட நாளில் நினைத்து ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதத்தை அறிஞர் பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேற்றி தர நான் ஜெபிக்க மாட்டேன். இந்த நாள் முன்னே என்னுடைய திருச்சி பெற்றோர் ஜெபிக்கிறோம். அத்தியாவசத்திலே, குறிப்பாக மாநில அரசாங்கத்திலே, கல்லூரி நிர்வாகத்திலே, பள்ளி நிர்வாகத்திலே, தனியார் தொழிற்சாலையிலே, தனியார் பிசினஸ் அடியார்களுக்காக, வியாபார நிறுவனங்களுக்காக, வாகன நீட்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பணியிலும் சிறந்தவர்கள் அவர்கள் பணியிலே பணிகளுக்கு அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, திறம்பட செயல்பட, ஊதிய உதவி பெற, பணி உதவி பெற, கற்றுக் கொடுக்க பாடங்கள் பிள்ளைகளுக்கு ஆசனம் இருக்க, அதில் தேர்ச்சி பெற கத்தந்தாமே பிரிப்பாட்டும். பணி உதவிக்காக காத்துக்கொண்ட சகோதரர்களுக்காக சொல்ல ஜெபிக்கும். ஊதியவர் காத்துக்கொண்ட சகோதரர்களுக்காக சொல்ல ஜெபிக்கும். பட்சத்தில் உண்மையான அநேகத்து மேல் அதிகாரிகள் நடனமாக பெரிய அற்பத்தை அவர்கள் பெற்றுள்ள தெரிவிப்பாட்டும். விசேஷமாக காவல்துறையிலே படித்த அடியவர்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். மருத்துவத்துறை படித்த அடியவர்கள் ஜெபிக்கும். அனைவரையும் ஆசிரியருக்கு வழிநடத்தும். என்னிடத்திற்கு அதிகமான குடும்பத்தின் மக்கள் வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரம் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அவர் கைவிட்ட கடை வியாபாரத்தை ஆசிரியர் கடைக்கு வருகிற போகிற அரசு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க கடையில் படித்து திருச்சி அங்கத்தில் அரசின் சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக கடைபிடித்து பணி செய்ய அதற்கு ஆசிரியர் குடும்பத்தை வைத்து ஜெபித்து பயன்படுத்தும் போது அது எல்லா தேவைகளுக்கும் நிறைவாக நீர் தெரிவிப்பார்கள். வாகன ஓட்டுநர்களாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக வாகனம் இயக்குவது முற்படுத்தலும் பிற்படுத்தல் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் உள்ளும் புறமும் தேவத்தின் தூய்மையாக்கப்பட்டவர்கள் அரசு சட்டத்தில் கண்டிப்பாக கடைபிடித்து பத்திரமாக பணி செய்து கடினம் தொலைத்து அதற்கு ஆசிரியத்தை குடும்பத்தை வைத்து ஜெபித்து பயன்படுத்தும் போது அது எல்லா தேவைகளுக்கும் நிறைவாக நீர் தெரிவிப்பார்கள். என்னை திருச்சியில் கிட்டத்தட்ட 16 குடும்பத்தின் மேலாக தமிழகத்தில் மற்ற மாநிலங்களிலே, மற்ற டிஸ்ட்ரிக்டிலே, மொத்தமாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவருடைய துணைவாளர் பிள்ளைகள் அவர் படிக்க கல்விகள் ஜெபிக்க மாட்டேன். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியே வர சூழ்நிலை வீட்டிலே பணி செய்யும்போது அதுக்கு ஒரு ஆசிரியத்தை பணி பெற, ஊதிய பெற, போதிய பொருளாதார வசதி, உணவு தேவைகள் அனைத்து அவர்களுக்கு நிறைவாக ஜெபிக்கும். எந்த துருக்கள், எந்த சுவையில், எந்த அறிவுரைகள், எந்த சிறுத்தம் யாருக்கு எப்படி ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுமாறு சொல்ல ஜெபிக்கும். என்னுடைய திருச்சி மக்கள் தாங்கிக் கொண்டு வரை ஊழியர்கள் ஜெபிக்கும். ஐஎம்எம் வானமதம், தீபா மினிஸ்ட்ரி, என்கிரிஷன் ஊழியம், பிலிப் மினிஸ்ட்ரி, டிபி மூலியம் எப்படி ஊழியர்களுக்காக, வட மாநிலத்தில் படித்த ஊழியக்காரர்களுக்காக, பணித்தளத்துக்காக, ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, என் மாவட்டம் படித்த ஊழியக்காரர்களுக்காக, பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும். அதே போல தேவைத்தமே என்னுடைய திருச்சி மக்கள் தாங்கிக் கொண்டு வருகிற ஆலயாளர் காணிக்கை, துணி காணிக்கை, சோதனை காணிக்கை, வியாபாரங்களுக்கான தசமபாவ காணிக்கை, சந்தா காணிக்கை அனைத்தையும் ஆசிரியர் மண்டலியும். என்னுடைய திருமணத்துக்கு பேரராகமா அவருடைய இறைப்பணிக்காக அவருடைய பயணங்களை ஜெபிக்கும். பேரருக்காக ஜெபிக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி ஜெபிக்கும். கோவை கமிட்டி பணியாற்ற ஆய்வுகளுக்காக, உதவியாளர்களுக்காக, இணை ஆய்வுகளுக்காக, டீக்கன்ஸுக்காக, சபை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வழிநடத்தும். இக்கட்டான சூழ்நிலை கொள்ளை நோய் பரவி கொண்டிருந்தது தொற்று
தொற்று அதிகமாக இருக்குது. இதில் யாருக்கும் பாதுகாப்பு பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பத்திரமாக இருக்க தெரிவிக்க பாட்டும். பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு உணவு, ஆகாரம், தண்ணீர் அனைத்து ஆசிரியர், குறிப்பாக தீவிர சிகிச்சை உட்படுத்தப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், தேவத்துமே மருத்துவ ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்க மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து பணி செய்து கொண்ட மருத்துவர்கள், தாதிமார்கள், தூய்மையாளர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பொறியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பாளர்கள், தமிழக அரசின் மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர் பெருமக்கள், குறிப்பாக முதலமைச்சர், எங்கள் தமிழகத்தின் மருத்துவ அமைச்சர், மருத்துவ செயலர், இந்திய தேசத்தின் பிரதமர், குடியரசுத் தலைவர், உதவி ஜனாதிபதி, அனைத்து இந்திய தேசத்தின் மாநில அமைச்சர், முதலமைச்சர் அனைவருக்காக இருக்கிறோம். அவர்களுக்கு செயல்பட அனைத்தையும் நீர்களுக்கு நிறைவாக்கிற மன்றாடுகின்றேன். இப்பொழுதாக அரசியல் பலதமான சட்டத்திற்கு புதிதாக ஈடுபட்டிருக்கிறார்கள். நீட்டு காரியங்களுக்காக இருக்கிறோம். அதில் நேர்மை, நீதி, உண்மை, ஏழை எளிய மக்களை பாதிப்பில்லாமல் எல்லாருக்கும் நேர்த்தியாக செயல்படுவதற்கு அரசியல் கால்படுத்தி இல்லாமல் உண்மையாகவே செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியல் அதிகாரிகள் தேர்தல் மதத்தாக செயல்படுவது அதுக்கு சட்டத்திற்கு வகுத்து தர நான் தெரிவிக்க மாட்டேன். எப்பொழுதும் அந்த புதிய வார்த்தை திருக்கத்தை பெற்ற வார்த்தை தம்முடைய பிறநாள் கொண்டாடுகிறார்கள். திருமணம் அனைத்து அதிகாரிகளுக்கு நல்ல சரி, சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பு நினைத்து வழிநடத்தும். என்னுடைய பாஸ்பேட் கமிட்டி மெம்பர்ஸ், ஆபீஸ் வேலை, டிசி மெம்பர், ஆலய ஊழியர், குடும்பம், பிள்ளைகள் மற்றுமாக தேவத்துமே இந்த ஆலய வளாகத்துக்காக இதில் குடியிருக்க அருமையான ஆலய பணியாளருக்கு அறிவிக்க அந்த அருமையான குடும்பத்தாரை அவசரம் பண்ணி எங்கள் ஆலயத்தில் புதியதாக வாங்கியிருந்த லேண்டுக்கு அறிவிக்கிறோம். அனுமதிக்க காத்திருக்கிறோம். பலமான கடித தொடர்பில் அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்றவுடனே அரசு அதிகாரிகள் இலவசமாக உடனடியாக பட்டா கிடைக்க எங்களுக்கு ஏற்ற வசதி வாய்ப்பு ஆசிரியத்தை சட்டத்திற்கு உருவாக்கி தர ஏற்படுத்தி தர அமலாக்கம் செய்ய கத்ததாமே திரும்பி பாவமாக சிறப்பதிவிக்கிறோம். எப்படிமா தெரிவித்த நாடுகளை வெகு சீக்கிரமாக இந்த கொடியை கொண்டு அகற்ற பிறகு ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பான விசேஷமான நிகழ்வுகள் ஆலோசனை அனைத்தும் நாங்கள் ஆசிரியக்க கொண்டாட எங்களுக்கு ஏற்ற வசதி வாய்ப்பு ஆசிரியத்தை உருவாக்குகிறோம் தெரிவிக்கிறோம். எப்படிமா நாங்கள் கேட்க மறந்து அனைத்து தேவையும் கத்ததாமே நீர் எங்களுக்கு நிறவாகி தரவும் தெரிவிக்கிறோம். விசேஷமாக ஒரு சில குடும்பத்து மக்கள் வாழ்க்கையிலே இருக்கிற விதைகள், சுற்றுகள், அசௌகரியங்கள் தெரிவிக்கிறோம். அப்படி விரைவில் மருந்து, மாத்திரை, உணவு, ஆகாரம், தண்ணீர் அனைத்து ஆசிரியர்கள் கை கால் படுத்தி இடுபொருள், மூட்டு, முதுவலி, தேவத்துமே இன்னும் சொல்ல முடியாத விளைவுகள் உண்டு. ஆகவே அவர்களுக்கு பரிபூர்ண உடலை தாழ்மனே ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் பெற்றோர் திரும்பி பாடும். யாரும் மன கஷ்டத்திலே பண கஷ்டத்திலே சொல்ல முடியாத துயரத்திற்கு அவர்கள் வாழ்க்கையை கத்தவன் பார்க்க வைத்திருந்து பயப்படாத திகையாத கலங்காத நான் தேவன் நான் தப்பிப்பை நேர்ந்து சுமைப்பை வழிநடத்தி சொன்ன நன்றி நடவே எப்பேற்பட்ட ஆசிரியத்தை அவர் வாழ்க்கையை விடுதலை, சமாதானம், அற்புதம், ஆசிரியத்தை நீர் தொடர்ந்து திரும்பிய கட்டளையிட்டு ஆசிரியத்தை வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். இப்படிமா நாங்கள் கேட்ட அனைத்து தேவையை கத்ததாமே நீர் எங்களுக்கு நிறைவாக ஜெபிக்கிறோம். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்போடு ஐக்கியமும் நம்மளோடு மீண்டும் மீண்டும் சதா நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அவர் நம்மளால் இடமிருப்பாராக. சமாதானத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நம் இல்லத்திலே இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் சோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.